குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ டெய்லியும் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசன் கிளாஸ் 11ல மோல் கான்செப்ட பேஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ டெய்லி ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் போட்டீங்கனாலே உங்களுக்கு நீட் எக்ஸாம் 2021க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு as follows. ஸோ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது? H2SO4 reacts with H2SO4 reacts with 2NaOH gives Na2SO4 plus 2H2O. So நான் இந்த மோல் கான்செப்ட்லாம் உங்களுக்கு ட்ரிக் போட்டிருக்கேன். அதை பாருங்க. மோல் கான்செப்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ்டா பாத்தீங்கன்னா 2Na இருக்கு, 2NaSO4 ஒரு SO4, hydrogen is 4, here 2, here 2. Okay, it is balanced. First step okay. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ். ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ்னா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 1 இங்க என்ன ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது இங்க போட்டுக்கணும். into number of moles of H2SO4. இங்க 1/2 into number of moles of NaOH. இங்க என்ன ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல் 1/1 into number of moles of Na2SO4. ஓகே. தேர்ட் ஸ்டெப் இங்க ரெண்டு ரியாக்டன்ட் கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். சோ இத பார்த்த உடனே உனக்கு தெரியும் NaOH தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். சோ நமக்கு நமக்கு இது கொடுத்திருக்காங்க. இத வச்சு நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ என்ன கொடுத்திருக்காங்க? 1 liter of 0.1 m sulfuric acid. உனக்கு தெரியும் molarity is equal to என்னது? Number of moles by volume of solution in liters. இப்போ sulfuric acidக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 0.2 m கொடுத்திருக்காங்க. Number of moles of sulfuric acid நமக்கு தெரியாது. Volume of solution in liter என்ன கொடுத்திருக்காங்க? 1L தான் கொடுத்திருக்காங்க. So number of moles of H2SO4 என்ன? 0.2. அதே மாதிரி sodium hydroxide 0.2 and 1L. அப்போ sodium hydroxideக்கும் என்ன வரும்? Number of moles of NaOH it will be 0.2. So இங்க பாரு limiting reagent கண்டுபிடிக்கிறதுக்கு number of moles of H2SO4 என்னது? 0.2. இங்க 1/2 into number of moles of NaOH என்னது? 0.2. So cancel பண்ணா என்ன வரும்? 0.1. எது கம்மியா இருக்கு? 0.1 கம்மியா இருக்கு. So this is limiting reagent. லிமிட்டிங் ரியேஜென்ட்டை கால்குலேட் பண்ணிட்டேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ சோடியம் சல்ஃபேட் கேட்டிருக்காங்கல்ல அது லிமிட்டிங் ரியேஜென்ட் கூட தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். பிகாஸ் இது எவ்வளவு லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்கோ அவ்வளவுதான் ரியாக்ட் ஆகும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் சோடியம் சல்ஃபேட்னா என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு கிவன் வெயிட் கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட் அதாவது 1/2 number of moles of NaOH will be equated to another number of moles of Na2SO4. So amount கேட்டிருக்க போது நம்ம என்ன பண்ணலாம்? given weight, that is given weight தான் கேட்டிருக்காங்க. molecular mass of Na2SO4. So sodium is 23, 23 into 2 will be 46 plus sulfur 32 plus oxygen 4 into 16. So இது என்ன வரும்? 142 வரும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவேட் பண்றோம். 1/2 into number of moles of NaOH என்ன நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம்? 0.2. இப்போ number of இது moles, number of moles கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? given weight by molecular mass. சோ நமக்கு given weight தான் நம்ம கால்குலேட் பண்ணனும். by molecular mass என்னது? 142. சோ கேன்சல் பண்ணு 0.1 வரும். அப்போ given weight என்னது? 14 into 142 into 0.1 will be 14.2. 14.2 grams. நமக்கு எங்க கோயின்சைட் ஆகுது பாரு. 14.2 இங்க இருக்கு, 14.2 இங்க இருக்கு. So 7.1 கிடையாது, இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? calculate its molarity in the solution obtained. So full solution நம்ம எடுத்துக்க போறோம். இதோட molarity-யை இப்ப நம்ம calculate பண்ண போறோம். So again நமக்கு தெரியும் molarity is equal to என்னது?
number of moles இதேதான் number of moles by volume of solution in liters. number of moles of எது Na2SO4 அதுதானே நம்ம calculate பண்ண போறோம். So number of moles of Na2SO4 by volume of solution in liters. So இங்கதான் வந்து important point. நமக்கு என்ன இருக்கு? This is 1 liter and this 1 liter. இப்போ டோட்டலா எத்தனை liters? 2 liters. So this is very important. இப்போ number of moles calculate பண்ண m is equal to நம்ம given weight வந்து 14.2 calculate பண்ணிட்டோம். Total weight வந்து 142 divided by இங்க என்ன வரும் 2. So m is equal to 14.2 by this is 1 by 10 and this is 20. So 1 by 20 will be 0.05. That is mole-liter inverse. இப்போ நமக்கு எந்த answer coincide ஆகும்? This answer is correct. So again வந்து இந்த மாதிரி ரெண்டு reactant கொடுத்தாங்கன்னா balance பண்ணிக்கணும், stoichiometric moles எழுதிக்கணும், limiting reagent first calculate பண்ணணும், அப்புறம் எது limiting reagentோ அது கூட தான் நமக்கு கேட்கறத வந்து நம்ம equate பண்ணணும். H2SO4 கூட equate பண்ணிடக்கூடாது. So இந்த கொஸ்டின்ல வந்து amount கேட்டிருக்காங்க, அடுத்தது molarity-யும் கேட்டிருக்காங்க. இங்க molarity-ல 2 liter. So you should be clear it is 2 liters. 2 liters போட்டோம்னா நமக்கு 0.05 mole liters inverse வரும். So next question பார்க்கலாம். A sample of CaCO3 is 50% pure on heating 1.12 liters of CO2 at STP is obtained. Residue left வந்து இவ்வளவு கொடுத்திருக்காங்க. So இது கொஞ்சம் twisted question மாதிரி இருக்கு. So first நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு equation கொடுத்தாங்கன்னா அதோட balanced equation எழுத போறோம். CaO plus என்ன கொடுத்திருப்பாங்க? கார்பன் டை ஆக்சைடு. So இப்போ கால்சியம் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு இவ்ளோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது at STP. அப்புறம் ரெசிடியூ லெஃப்ட் வந்து இம்பியூரிட்டி. நம்ம இம்பியூரிட்டி கால்குலேட் பண்ணணும். இங்க வந்து பியூரிட்டி கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? பேலன்ஸ் பண்றோம். So பேலன்ஸ் பார்த்தோம்னா it is self balanced. So CaCaO எல்லாமே self balanced. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஸ்டாய்கியோமெட்ரிக் மோல் எழுதணும். ஸ்டாய்கியோமெட்ரிக் மோல் என்ன? 1/1 of number of moles of CaCO3. இதுக்கு வந்து என்னது? 1/1 of number of moles of CaO. இது 1/1 of number of moles of carbon dioxide. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1.12 liters of carbon dioxide கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு எவ்வளவு கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டோம்னு தெரியாது. நமக்கு என்ன moles calculate பண்றதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? N is equal to given weight by molecular mass, which is equal to என்னது? Number of moles, number of atoms or by Avogadro number, or which in turn is equal to volume of solution liters by 22.4. So நமக்கு பாத்தீங்கன்னா liters கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணுவோம்? பியூரிட்டிக்கு அப்ப வந்து கிராம் கால்குலேட் பண்ணோம். So நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ number of moles of calcium carbonate கால்குலேட் பண்றதுக்கு என்னது? given weight of calcium carbonate அது நமக்கு தெரியாது. by molecular mass of calcium carbonate என்னது? calcium carbonate. calcium is 40 plus carbon வந்து 12, oxygen வந்து 3 into 16 என்ன வரும்? 48. So totally 100. So molecular mass is 100. Which is equal to இங்க எல்லாமே 1 moles தான். number of moles of carbon dioxide என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு லிட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்போ 1.12 is given liter by total liter என்னது? 22.4. STPன்றது முக்கியம். STPல தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ given weight இதுல கால்குலேட் பண்ணலாமா? given weight of CaCO3 is equal to என்னது? 1.12 into 100 by 22.4, which is 112 by 22.4. 5 times வரும். So given weight of calcium carbonate, which is equal to 5 grams. Okay, இது clear. இப்போ நம்ம என்ன calculate பண்ணணும்? இது வந்து 50% தான் பியூர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ரெசிடியூ லெஃப்ட் இஸ் நான் வாலடைல் ரெசிடியூ. திஸ் இஸ் நான் வாலடைல் ரெசிடியூ. இது கால்சியம் ஆக்சைடு. சோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எது கூட ஈக்குவேட் பண்ண போறோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. வை நமக்கு எவ்வளோ இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கால்சியம் கார்பனேட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ கால்சியம் ஆக்சைடு கால்குலேட் பண்றதுக்காக
இது வந்து நம்ம இது பண்ண போறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் என்ன, given weight வந்து 5 grams by total வந்து 100. இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன, given weight தெரியாது. by total CaO என்ன வரும் 40 plus O வந்து 60, 56. So 56. இப்போ given weight of calcium oxide is equal to 56 into 5 by 100. So calculate பண்ணோம்னா 20 வரும். This is 28 and this is 10, which is equal to 2.8. So weight of calcium oxide is 2.8 grams. இது ரெண்டும் நம்ம calculate பண்ணியாச்சு. Weight of calcium carbonate is 5 gram. இப்போ residue left அப்படின்னு போட்டிருக்காங்க. This is very important. Residue leftனா என்னது, impure non volatile. So நம்ம calculate பண்ணிருக்கோம் 5%, 50% pure-னா அப்போ 50% impure. So 50%க்கு 5 gram வருது. அப்போ impure வந்து 5 gram. Residue left எவ்வளோ 2.8 grams. Totally 7.8 grams. So இது கொஞ்சம் twisted question. இது வரைக்கும் ஈஸியா போட்டுடலாம். நீ இது calculate பண்றது given weight of calcium carbonate 5 grams calculate பண்ணிட்ட. அப்புறம் கால்சியம் ஆக்சைடு கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம கொஸ்டின் வந்து 50% பியூருக்கு நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்போ ரிமைனிங் 50% வந்து இம்பியூர். சோ 5 கிராம் பியூர்னா 5 கிராம் பியூர்னா 5 எவ்வளவு இருக்கும், 5 கிராம் வந்து இம்பியூரா இருக்கும். பிகாஸ் 50% கொடுத்துட்டாங்க ஆஃப் ஆஃப் திங். நம்ம நான் volatile which is residue left. இந்த கால்சியம் ஆக்சைடோட தான் இவ்வளவு கிராம் இருக்கு. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 7.8 grams and our answer is 7.8 grams. Next question பார்க்கலாம். The mass of carbon anode consumed given only carbon dioxide மட்டும் தான் அங்க evolve ஆகுது in production of 270 gram of aluminum metal from bauxite ore. So இது வந்து purification of bauxite. அந்த purification of bauxite ore நமக்கு என்ன தெரியும், அலுமினியம் bauxite ore Al2O3 when it is reacted with carbon anode. அதுதான் நமக்கு இங்க carbon anode கொடுத்திருக்காங்க. நமக்கு so பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அலுமினியம் கிடைக்கும். அலுமினியம், so நம்ம அதை பியூரிஃபை பண்றோம். அலுமினியம் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் evolved. This is the given equation. So next step, முக்கியமான ஸ்டெப் வந்து balancing the equation. இங்க 3 இங்க 2 இருக்கிறதுனால இங்க 3 இங்க 2 போட்டுக்கலாம். ஆக்சிஜன் வந்து நீ ரிவர்ஸா பண்ணினா உனக்கு ஈஸியா பேலன்ஸ் ஆயிடும். then 2 into 2 4 அலுமினியம். கார்பன் எத்தனை இருக்கு பாரு, இங்க 3C இருக்கு, 3 கார்பன். Now what is our question? So carbon anode consumed in the production of 270 kg of aluminum metal from bauxite ore. நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு carbon anode consume ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. See, according to this reaction, 3 into 12. 12ன்றது mass of carbon consumes. எவ்வளவு aluminum consume ஆயிருக்கு, this much of 4 into aluminum atomic weight வந்து 27. So இவ்ளோ அலுமினியம் இவ்ளோ கார்பனை கன்சியூம் பண்ணிருக்கு. அதாவது 3 into 12 என்னது 36 grams. 36 grams is needed for this amount of 108. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் வந்து how much is how much we require for 270. So 270 kilogram. So how much copper is required? Sorry, how much carbon is required? So x into 108 is equal to 270. 270 இது கிலோகிராம்ல இருக்கு, இது கிராம்ல இருக்கு, இது கேன்சல் ஆயிடுச்சு. 270 கிலோகிராம் into 36 gram. அப்போ x is equal to 270 kilogram into 36 gram by 108 gram. So gram cancel ஆயிடும். இப்போ நமக்கு kg தான் ஆன்சர் வரும். So x is equal to என்னது, இதை கேன்சல் பண்ணேன்னா this is 2 வால கேன்சல் பண்ணேன்னா 5 4 and this is 1 8. இது திரும்ப 2 வால கேன்சல் பண்ணா 2 7 and this is 9. So இதையும் கேன்சல் பண்ணினா 10. 10 into 9 will be 90 kg.
So 90 kg of what? 90 kg of carbon anode is needed for 270 kg of aluminum to be manufactured. So question புரிஞ்சுக்கோ, carbon anode எவ்வளோன்னு கேக்குறாங்க, நமக்கு எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு, 270 gram of aluminum கன்சியூம் ஆயிருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. Just first you are writing and balancing the equation. So balance பண்ணிட்டேன்னா this much of carbon anode நம்ம react பண்ணும்போது we will be getting this much of aluminum. So ரெண்டுமே கிராம்ல இருக்கிறதுனால cancel ஆயிடும். Next x is equal to 90 kg. We need 90 kg of carbon anode to produce this much of aluminum. Next question பார்க்கலாம். இது வந்து நீட்ல கேட்டிருக்காங்க. If 1 ml of water contains 20 drops. So நமக்கு பாத்தீங்கன்னா 20 dropsனா 20 drops of waterல வந்து 1 ml இருக்கு. Then number of molecules in 1 drop. So இப்போ 1 dropல எவ்வளவு இருக்கும்? 1 drop is equal to x போட்டோம்னா x into 20 is equal to 1. So x is equal to 1 by 20. So 1 ml ல எவ்வளவு drops இருக்கு? 1 by 20 drops இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்னாலே நம்மளுடைய ஃபார்முலா என்னது? n நாட் பை na தான். Got it? So in 1 drop of water கேக்குறாங்க. So 1 dropல எவ்வளோ ml இருக்கு? 1 by 20 ml இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? n நாட் by which is equal to volume of solution in liters divided by 22.4 liters at STP. Clear? நம்ம number of molecules கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். See, number of molecules n is equal to என்னது? Given weight by molecular weight. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. நமக்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம ரிலேட் பண்ணிக்க போறோம். நமக்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க? mlன்ற டேட்டா கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? வால்யூம் தான் நம்ம ரிலேட் பண்ண போறோம். அதுக்கு நம்பர்னு கேட்டிருந்தாங்களே n நாட் தான். சோ அதை தான் நம்ம ரிலேட் பண்ண போறோம். நம்ம ஃபார்முலா இப்ப என்னது? n நாட் by na is equal to volume of solution in litersல கொடுத்திருக்காங்க divided by 22.4 liters. இப்போ n நாட் is equal to Avogadro number என்ன? 6.023 into 10 to the power 23 is equal to volume of solution in liters. பட் நமக்கு இங்க இருக்கு ml இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? 1 by 20 ml by இதையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ml வந்து ml கன்வெர்ட் பண்ண போறோம். So 22.4 liters which is equal to 22400 milliliters. So இது வந்து என்ன வரும்? 22400 milliliters. அப்போ n naught is equal to என்ன வரும்? 6.023 into 10 to the power 23 divided by 20 into 22400. So இதை நம்ம solve பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? See here, இந்த 0வும் இந்த 2 zeros இருக்கு. நான் இதுக்கு 2 ஆல கேன்சல் பண்ணா பாரு. 6.023 into 10 to the power 23 divided by, நான் இதை எப்படி எழுதுறேன் பாரு, 2 into 10 into 224 into 10 square. So இங்க ரெண்டு 0 இருக்கறனால 10 square, இங்க வந்து போடுனா 10 போடுறேன். இப்போ 6.023 into 10 to the power 23 by 2 into 224. இது மேல போனா என்ன வரும்? 10 to the power -3 வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். So this is 6.023. இது எவ்வளவு வரும்? 224 into 2. 2 to 8, 2 to 4, 2 to 4. Which is equal to 448 into 10 to the power 20. நம்ம இதை simplify பண்ணினா நமக்கு வந்து 6.023 into 448. So you will be getting the answer 1.344 into 10 to the power 18 moles. So if you are multiplying, this is 602.3 into 10 to the power 18 by 448. போட்டேன்னா உனக்கு ஏறக்குறைய வந்து இந்த 18 இதுதான் முக்கியம். இங்கதான் நமக்கு 18 இருக்கு, 26 கிடையாது. ஏன்னா கீழ இருந்து மேல போகும்போது மைனஸ், அப்போ கண்டிப்பா நமக்கு அவகாட்ரோ நம்பர்ல இருந்து கம்மியா தான் நமக்கு கிடைக்கும். So you got it.
இதுல வந்து கால்குலேஷன் பார்ட் மட்டும் தான் லிட்டில் டிஃபிகல்ட், மத்தபடி எல்லாமே ஈஸி. அவர் ஆன்சர் இஸ் 1.344 into 10 power 18. நீங்க இது ஃபுல்லா சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நமக்கு பவர் பார்த்தாலே டிஃபரெண்ட் பவர்ஸ் இருக்கு. சோ எது நமக்கு பவர் வந்திருக்கோ அதை நம்ம போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸி தான். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 560 கிராம் ஆஃப் Fe. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா தெரியும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் அப்படி கொடுத்திருந்தாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? N0/Na. ஸோ N0/Na தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம எதுக்கு கூட ரிலேட் பண்ண போறோம்? given weight by molecular weight. ஃபர்ஸ்ட் நம்ம Fe per atom. ஆட்டம்ன்றத நீ நல்லா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம Fe கால்குலேட் பண்ண போறோம். என்ன கேட்டிருக்காங்க? N0 கேட்டிருக்காங்க. அப்போ இந்த Na இங்க வரும். So Na will be having Na. Next, given weight. So given atomic mass is 56. Sorry, number of atoms in 560 gram. Given weight is 560 and atomic mass of Fe is 60. So நம்ம cancel பண்ணா என்ன வரும்? 10. So number of atoms is equal to 10 into Avogadro number. இது நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. நம்ம இதுக்கு எது ரிலேட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? twice that of 70 gram of N. So இதே ஃபார்முலா தான். N0 is equal to என்னது? given weight வந்து நைட்ரஜன் என்ன கொடுத்திருக்காங்க? 70 கிராம் கொடுத்திருக்காங்க. See, வெறும் நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ், வெறும் நைட்ரஜன், not N2. N2ன்னு 28 போட்டுறக்கூடாது, தப்பு. So only atom. அப்ப என்ன போடணும்? 14 into Na. ஒரு சேம் ஃபார்முலா தான் நான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? twice that of. அப்போ என்ன பண்ணணும்? multiply by 2. So cancel பண்ணு. 1 2s 2, 7 2s 10. இங்க என்ன வருது? N0 is equal to 10 Na வருது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் செக் பண்ணலாம். half that of 20 gram of H. So first N0 is equal to 20 gram of hydrogen. அப்போ given வந்து 20 gram. molecular mass of hydrogen 1 உனக்கு தெரியும். into Na into half கொடுத்திருக்காங்க. So நம்ம cancel பண்ணா என்ன வரும்? 10. So here also N0 is equal to 10 Na. Next, half that of 72 gram of carbon. Third one வந்து N0 is equal to, so carbon 72 கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு atom of carbon. அப்போ 12 into Na into என்ன கொடுத்திருக்காங்க? half. இதோட half. நம்ம cancel பண்ணா என்ன வரும் பாரு? 1 2 is 2. This is 36. So இதை நம்ம cancel பண்ணா என்ன வரும்? 3. Here we will be getting N0 is equal to 3 Na. Next, fourth one போடலாம். twice that of 40 gram of N. So N0 is equal to 40 by நைட்ரஜனோட atomic mass வந்து 14 into Na into 2. ஏன்னா twice கொடுத்திருக்கிறதுனால. So this is 7 and 2 and 7 2s are 14. இது வந்து உனக்கு என்ன வரும்? 1 7 is 7 and you will be getting some numerical value. 1 7 is 7 போட்டுட்டோம்னா என்ன வரும்? 5 7s are 35, remainder 5 and you'll be getting 5 point something Na. So எது ரெண்டும் tally ஆகுது பாத்தீங்கன்னா 10 Na and 10 Na. That is 1 and 2. Option 1 and 2 are correct. So thank you for watching my video. இந்த மாதிரி டெய்லியும் நம்ம questions discuss பண்ணலாம். வீடியோவை follow பண்ணுங்க.